கிளி பேசுறது இதுல சுவாரஸ்யம் அப்படி என்ன இருக்கு? பொதுவாக இப்போ கிளிகள் வந்து ஒரு சில கிளிகள் வந்து நம்ம பேசினா அதை அப்படியே வந்து மறுபடியும் திருப்பி பேசும், மிமிக் பண்ணும். ஆனால் இந்த கிளி என்ன பண்ணும்னா ரிப்ளை பண்ணும், கேள்வி கேட்கும். ஓ, நம்ம கேட்குற கூட பேசும். ஓ, இப்போ நான் சாப்பிட்டியான்னு கேட்டா சாப்பிட்டேன் அந்த மாதிரி பேசுறது. இவ்வளோ ஒரு சுவாரஸ்யமான கிளினா அந்த கிளியோட பேர் என்ன ப்ரோ? இதுக்கு வந்து அலெக்ஸ் அப்படின்னு சொல்லி பேர் வச்சாங்க. கேள்வி கேட்குறேன்னா நீங்க எனக்கு பதில் சொல்றீங்கன்னா உங்களுக்கு ரிவார்டா நான் ஏதாவது கொடுப்பேன். இப்படி பண்றனால என்ன ஆயிடுச்சுன்னா கிளி வந்து பார்த்துட்டே இருந்து ஆஹா இது கேட்குற கேள்விக்கெல்லாம் பதில் சொன்னா இவ்வளோ கிடைக்குது அப்படின்னு அந்த கிளிக்கு தெரிஞ்சிருச்சு. இப்படியே காலப்போக்குல கொஞ்சம் கொஞ்சமா இதுக்கு வந்து இதனால எப்படி உணர முடியுது, வெறும் சொல்றத மட்டும் திருப்பி சொல்லாம அது கத்துக்குதா, அதை புரிஞ்சுக்குதா அப்படின்னு இவங்க தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக இது ஒரு தடவை என்ன பண்ணிருச்சு, கண்ணாடி முன்னாடி நின்று ஆச்சரியமா வாட் கலர் அப்படின்னு அதை பார்த்து அதுவே வந்து ஐரீன்ட்ட வந்து கேட்குது, இது என்ன கலரு, நான் என்ன கலரில் இருக்கேன்ற அர்த்தத்தில். அது மட்டும் கிடையாது, இப்போ ரொம்ப நேரம் கூப்பிட்டு வச்சு டார்ச்சர் பண்ணிட்டே இருந்தோன்னு வைங்க, சொல்லு இதை சொல்லு அதை சொல்லுன்னா வான கோ பேக் அப்படின்னு, அதாவது நான் போகணும்னு நினைக்கிறேன், திரும்பி போயிடுறேன், கிளம்பி போயிடுறேன் அப்படின்ற மாதிரி சலிப்பு வந்துடும். அதுக்கு முறைச்சா ஐ எம் சாரி அப்படின்னு சொல்லி ரொம்ப சேட்டை பிடிச்ச கிளியா இருக்கு. எப்பவும் கிளம்பி போகும்போது யூ பி குட், ஐ லவ் யூ, see you tomorrow அப்படின்னு சொல்லும். அதே வந்து இது சொல்லுச்சு. சரின்னு இவங்க போயிடுறாங்க. அடுத்த நாள் வந்து பார்த்தா போன வீடியோல கியா கிளியோட சுவாரஸ்யமான விஷயங்கள், அதோட அற்புதமான விஷயங்கள் எல்லாமே பார்த்திருந்தோம். அது என்னன்ட்டு நான் இந்த வீடியோல சொல்ல மாட்டேன், அதை போய் போன வீடியோல நீங்களே பாருங்க. இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னு தானே கேட்குறீங்க. சுவாரஸ்யமான விஷயம் தான், கிளி பேசும். கிளி பேசுறதுல என்ன சுவாரஸ்யம் இருக்கு அப்படின்னு தானே கேட்குறீங்க. நம்ம வீட்டில் வளர்க்குறதுல ஒரு சில கிளிகள் வந்து பேசுறது நம்மளே பார்த்துருப்போம், வளர்க்குறவங்களும் பார்த்துருப்பாங்க. ஆனால் இந்த கிளி வகையில் இது வந்து ஒரு ஸ்பெஷலாக பேசும். அது எதனால், அது எந்த வகை கிளி அப்படின்றத ப்ரோட்ட கேட்க போகிறோம். ப்ரோ, கிளி பேசுறது இதில் சுவாரஸ்யம் அப்படி என்ன இருக்குது? என்ன இருக்குன்னா, பொதுவாக இப்போ கிளிகள் வந்து ஒரு சில கிளிகள் வந்து நம்ம பேசினா அதை அப்படியே வந்து மறுபடியும் திருப்பி பேசும், மிமிக் பண்ணும். குரல் மட்டும்தான் மாறுமே ஒழிய நம்ம பேசினதை அப்படியே உள்வாங்கி பேசும். ஆனா இந்த கிளி என்ன பண்ணும்னா ரிப்ளை பண்ணும், கேள்வி கேட்கும். ஓ, நம்ம கேட்குற கூட பேசும். ஓ, இப்போ நான் சாப்பிட்டியான்னு கேட்டா சாப்பிட்டேன் அந்த மாதிரி பேசுறது. இவ்வளோ ஒரு சுவாரஸ்யமான கிளினா அந்த கிளியோட பேர் என்ன ப்ரோ? இதுக்கு வந்து அலெக்ஸ் அப்படின்னு சொல்லி பேர் வச்சாங்க. நார்மலான கிளியோட பேரே அலெக்ஸ்ன்றதா? அலெக்ஸ்ன்றது மனிதர்களுக்கு தானே ப்ரோ பேர்? ஆமா, இதுக்கு வச்ச பேரு அலெக்ஸ் அப்படின்னு. நீங்க கேக்குறது வந்து என்னோட ஸ்பீசிஸ். ஓகே. அது வந்து காங்கோ ஆப்பிரிக்கன் கிரே பேரட், அந்த ஒரு இனத்தை சார்ந்ததுதான் இந்த அலெக்ஸ் அப்படின்ற இந்த ஒரு கிளி. ஓகே ப்ரோ. இல்ல இந்த கிளியோட சயின்டிபிக் நேம் என்னன்னு கேட்காங்க. இது வந்து சிட்டகஸ் எரித்தகஸ் அப்படின்றதுதான் இதோட சயின்டிபிக் நேம். இப்போ நீங்க சொல்லுங்க அப்புறம். இதோட சைஸ் நம்ம பார்த்தோம். இப்ப பொதுவா இந்த காங்கோ கிரே பேரட் வந்து 33 சென்டிமீட்டர் அப்படின்றது தோராயமா இருக்கும். அது குறைஞ்சபட்சம் 30, அதிகபட்சம் 40 சென்டிமீட்டர் இடையும். ஆண் பெண் ரெண்டு கிளியுமே 30ல இருந்து 33 சென்டிமீட்டர் இருக்கும். இல்ல, ஆண் கிளி வந்து கொஞ்சம் பெருசு, ஒரு 40 சென்டிமீட்டர் வரைக்கும்னா பெண் கிளி வந்து 30 சென்டிமீட்டர் வரைக்கும் இருக்கும். வெயிட் வந்து 400ல இருந்து ஒரு 600 கிராம்குள்ள இருக்கும். அதுல வந்து டிஃபரெண்ட். ஆனா இதுலயும் வந்து ஆண் கிளி தான் வந்து பெருசு. ஓகே ப்ரோ, இந்த கிளி இவ்வளவு சுவாரஸ்யமா இருக்குல்ல, இது வீட்டுல வளர்ப்பாங்களா இல்ல இது எங்க வாழும்? இது வீட்லயும் வளர்ப்பாங்க. இன்ஃபேக்ட் சொல்ல போனா வீட்டுல இருந்து தான் ஐரின் பெப்பர்பெக் அப்படின்ற ஒரு ஆராய்ச்சியாளர், இவங்க ஒரு விஞ்ஞானி, அமெரிக்காவை சேர்ந்தவங்க. இவங்க ஒரு பெட் ஸ்டோர்ல இருந்து தான் இதை வாங்கிட்டே வந்தாங்க. எப்படின்றத சொல்றேன். இப்ப இந்த ஃபர்ஸ்ட் இந்த ஐரின் மேக்சின் பெப்பர்பெக் இவங்க வந்து 1949 ஏப்ரல் 1 அன்னைக்கு பிறந்தாங்க. இவங்க பிறந்தது வந்து யுனைடெட் ஸ்டேட்ஸோடைய நியூயார்க்ல இருக்கிற புரோக்லின். அடுத்து இவங்க படிக்கிறாங்க, PhD எல்லாம் முடிக்கிறாங்க. அந்த நேரத்துல 1976 மே 18 இந்த சமயம் தான் அந்த அலெக்ஸ் அப்படின்ற கிளி வந்து பிறந்திருந்தது. இது பிறந்தது எல்லாமே வந்து சிகாகோ, யுனைடெட் ஸ்டேட்ஸோட இல்லினாய்ல இருக்கிற சிகாகோ, அங்க ஒரு பெட் ஸ்டோர்ல தான் இதை வந்து வச்சிருந்தாங்க. இப்ப இந்த ஐரின் பெப்பர்பெக் வந்து ஒரு ஆராய்ச்சி பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினைச்சாங்க இந்த பெண் விஞ்ஞானி வந்து. என்னன்னா அனிமல் காக்னிஷன். பொதுவா அனிமல்ஸுக்கு வந்து எந்த அளவுக்கு அறிவு இருக்கு, நம்ம பேசுறத புரிஞ்சுக்கிறது மட்டும் இல்லாம அது புரிஞ்சுக்கிட்டு தான் பதில் சொல்லுதா. இப்போ உதாரணத்துக்கு வந்து
நம்ம சொன்னதே டாக்கிங் டாம் மாதிரி திரும்ப சொன்னா அது வெறும் ஆக்ஷன் தான். ஆமா, நம்ம ஒண்ணு கேட்க அதை அது புரிஞ்சுக்கிட்டு மூளையில அது என்ன சொல்ல வராங்க அப்படின்றத புரிஞ்சு தெரிஞ்சு ரிப்ளை பண்ணதுன்னா அதுதான் வந்து காக்னிஷன் அப்படின்றது. ஸோ அந்த அறிவுத்திறன் அதை வந்து சோதிக்கணும் அப்படின்றதுக்காக இவங்க நிறைய கிளி வளர்த்தாங்க. அதுல 1977 ஜூன் அப்ப இவங்க சிகாகோ போய் அந்த பெட் ஸ்டோர்ல இருந்து ரேண்டமா செலக்ட் பண்ணதுதான் இந்த அலெக்ஸ் அப்படின்ற. அது ஏன் ப்ரோ இவங்க செலக்ட் பண்ணாங்க கிளியை ஏன் கரெக்டா சூஸ் பண்ணாங்க? ஏன்னா எவ்வளவோ விலங்குகள் எவ்வளவோ உயிரினங்கள் இருக்கு, அது ஏன் செலக்டிவா இந்த கிளியை செலக்ட் பண்ணாங்க? ஏன்னா கிளிகள் தானே பேசும். இப்ப வந்து என்னதான் சிம்பன்சி கொரில்லாலாம் மனுஷங்க கூட பேசும்னு பாத்துருக்கோம். ஆனா அது எல்லாமே சைன் லாங்குவேஜ் தான், வாயை திறந்து பேச முடியாது. ஆனா கிளிகள்னால வந்து பேச முடியும். சோ பேசக்கூடிய கிளிகளை வச்சு ஆராய்ச்சி பண்றது இன்னமும் கூட சுவாரஸ்யமா இருக்கும். அதனாலதான் இவங்க வந்து கிளிய வந்து தேர்ந்தெடுத்தாங்க. அப்படி தேர்ந்தெடுத்த அந்த கிளி நான் சொன்னமே அலெக்ஸ், இவங்க தான் அடுத்து பேர் வச்சாங்க அதுக்கு அலெக்ஸ். அது ஒரு ஆண் கிளி அப்படின்றனால. அடுத்து இவங்க நிறைய யூனிவர்சிட்டிஸ் போனாங்க. இவங்க வந்து யுனைடெட் ஸ்டேட்ஸ்ல இருக்கிற இந்தியானால இருக்கிற பெர்டு யூனிவர்சிட்டி, அதுக்கப்புறம் அதே யூஎஸ்ல இருக்கிற மேசச்சூசெட்ஸ், அங்க இருக்கிற கேம்பிரிட்ஜ்ல இருக்கிற ஹார்வர்ட் யூனிவர்சிட்டி, அதே யூஎஸோடைய அரிசோனால இருக்கிற யூனிவர்சிட்டி ஆஃப் அரிசோனா, கடைசியா அந்த மேசச்சூசெட்ஸ்லே வால்தம் அப்படின்னு வரோம் அங்க பிராண்டைஸ் யூனிவர்சிட்டின்னு ஒன்று ஃபேமஸான யூனிவர்சிட்டி இருக்கு அங்க. ஸோ அங்கெல்லாம் அந்த யூனிவர்சிட்டியோடைய லேபரட்டரியில கேஜ் வச்சு அதுக்குள்ள இந்த அலெக்ஸை வச்சு இது ஒவ்வொன்றா வந்து கத்து கொடுத்து வந்தாங்க. ஓகே ப்ரோ, இப்போ அந்த கிளிகள் வந்து இவங்க நிறைய கிளிகள் வளர்த்தாங்கன்னு சொன்னீங்கல்ல, அதுலயே ஸ்பெஷலா இந்த கிளிக்கு இவ்வளோ காலேஜஸ் இவ்வளோ யூனிவர்சிட்டி கூட்டு போய் இவ்வளோ செலக்டிவா ட்ரீட்மெண்ட் கொடுத்தாங்க, லைக் இவ்வளோ எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணாங்க? இது வந்து இதுக்கு மட்டும் இல்ல, எல்லா கிளிகளையும் கொண்டு போனாங்க. ஆனா இது கொஞ்சம் ரொம்ப புத்திசாலியா இருந்தது. அதனால அதை வந்து பர்டிகுலரா அடுத்து போக்கஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. பொதுவா ஒரு விஷயத்த கத்துக்கோ அப்படின்னு சொல்லி கத்து கொடுத்தா எதுவுமே கத்துக்காது. ஆனா கத்துக்கிட்டா ஒரு பெனிஃபிட் கிடைக்கும்னு சொன்னா அப்ப அது கத்துக்கும். அதனால இவங்க என்ன பண்ணாங்கன்னா 2 பேரை நிப்பாட்டி ஒருத்தர் கேள்வி கேட்பாங்க. நீங்க இப்ப நான் உங்களுக்கு கேள்வி கேட்கிறேன்னா நீங்க எனக்கு பதில் சொல்றீங்கன்னா உங்களுக்கு ரிவார்டா நான் ஏதாவது கொடுப்பேன், பரிசு மாதிரி. அதை நீங்க வந்து வாங்கி வச்சுப்பீங்க. இதை வந்து அந்த கிளிய பார்க்க வச்சாங்க. இது வந்து மாடல் ரைவல் அப்படின்றது. இந்த ஒரு டெக்னிக்கை தான் யூஸ் பண்ணாங்க அந்த ஐரின். இப்படி பண்றனால என்ன ஆயிருச்சுன்னா கிளி வந்து பார்த்துட்டே இருந்து ஆஹா இது கேட்கிற கேள்விக்கெல்லாம் பதில் சொன்னா இவ்வளவு கிடைக்குது அப்படின்னு அந்த கிளிக்கு தெரிஞ்சிருச்சு. தெரிஞ்சதுக்கு அப்புறம் அந்த கிளிக்கிட்டே போய் ஐரின் வந்து ஒவ்வொன்னா வந்து சொல்ல சொன்னாங்க. அது சொல்ல சொல்ல அதுவும் வந்து சொல்ல மீன்ஸ் இப்போ உன் பேர் என்னன்னா அதுக்கு வந்து உன் பேர் என்னன்னா கிளி சொல்லணும். கரெக்டா? ஓகே. அதே மாதிரி சொல்ல இவங்க வந்து ஒவ்வொன்னா வந்து கொடுக்க ஆரம்பிச்சாங்க கிஃப்ட். அது அதுக்கு வந்து ரொம்ப பிடிச்சு போயிருச்சு. இப்படியே காலப்போக்குல கொஞ்சம் கொஞ்சமா இதுக்கு வந்து இதனால எப்படி உணர முடியுது, வெறும் சொல்றத மட்டும் திருப்பி சொல்லாம அது கத்துக்குதா அதை புரிஞ்சுக்குதா அப்படின்னு இவங்க தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக நிறைய ஷேப்ஸ்ல நிறைய கலர்ஸ் எல்லாம் வச்சு இதுக்கு வந்து எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி காமிச்சாங்க. உதாரணத்துக்கு ஒரு ரவுண்டா ஒரு பால் இருக்குன்னு வச்சுக்கோங்க, அது ஒரு ரெட் கலர். அதுக்கப்புறம் சதுரமா ஒரு பாக்ஸ் இருக்கு ஸ்கொயர் ஷேப்ல, அதுவும் ரெட் கலர். இப்ப ரெண்டுமே கலர் ஒண்ணுதான், மெட்டீரியலும் ஒரே மெட்டீரியல், ஷேப் தான் வேற, ஷேப் தான். இப்ப இந்த ஷேப் புரியுதான்னு சொல்லி அதுக்கு வந்து இந்த ஷேப்புக்கு உண்டான டிஃபரன்ஸை வந்து சொல்லி கொடுத்தாங்க. இது இப்படியே வந்து கிட்டத்தட்ட 5 ஷேப்ஸை வந்து கத்துக்குச்சு. இது வந்து 4 கார்னர் இருக்கு ஸ்கொயர்னா, ட்ரையாங்கிள்னா 3 கார்னர் இருக்கு, இது வந்து சர்க்கிள் அப்படின்னு சொல்லி அதுக்கு வந்து சொல்ல தெரிஞ்சிருச்சு. அதை வெறும் அந்த பால் மட்டும் இல்லாம வேற வேற விஷயங்களை வந்து காமிச்சாங்க. உதாரணத்துக்கு இப்ப பாக்ஸ் மட்டும் தான் ஸ்கொயர் ஷேப்ல இருக்குமானா கிடையாது. இந்த இது விளையாடுவாங்க பசில், அதை கொண்டு வந்து இது என்ன இது அப்படின்னு கேட்டா அதுவும் வந்து அது வந்து ஸ்கொயர் 4 கார்னர்னு கரெக்டா சொல்லுது. ஸோ ஷேப் அதுக்கு வந்து தெரிஞ்சிருச்சு. அதே மாதிரி கலர்ஸை வந்து சொல்ல தெரியுது. இது வந்து ரெட்டு, இது கிரீனு, ப்ளூ, எல்லோ, ஆரஞ்சு, இது வந்து வயலட்டு, அதுக்கப்புறம் இதை வந்து கிரேன், 7 கலர்ஸ் வந்து இதுக்கு சொல்ல தெரியும். எப்படின்னா இது ஒரு தடவை என்ன பண்ணிருச்சு, கண்ணாடி முன்னாடி நின்று ஆச்சரியமா வாட் கலர் அப்படின்னு அதை பார்த்து அதுவே வந்து ஐரின்ட்ட வந்து கேக்குது இது என்ன கலரு, நான் என்ன கலர்ல இருக்கேன்ற அர்த்தத்துல. அது கேட்ட உடனே ஐரின் வந்து நீ வந்து கிரே கலரு அந்த மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கே வந்து இந்த கலர்ஸ் வந்து இது நல்லா புரிஞ்சுக்குதுன்னு சொல்லி அவங்களுக்கு வந்து தெரியுது. அதுக்கப்புறம் வெறும் கலரு அது மட்டும் இல்லாம 50 ப்ராடக்ட்ஸ் மேல இவங்களுக்கு வந்து தெரியும். இந்த கிளிக்கு வந்து இது வந்து சாவி, இது பால், இது டேபிள், இது சேரு, இது கண்ணாடி, இது பழம் அப்படின்னு சொல்லி எல்லாம் தெரியும். ஸோ அந்த மாதிரி
அதுக்கப்புறம் வந்து கம்பேர் பண்ண தெரியுது. ஒண்ணு சின்னது இன்னொன்னு பெருசும் இருந்தா இது பெருசு இது சின்னது அப்படின்னு சொல்லி. இப்ப மத்த கிளிகள் முன்னாடியும் ஒரு பெரிய பழத்தை சின்ன பழத்தை வச்சா பெரிய பழத்தை சாப்பிடுங்கண்ணா. ஆனா இது வந்து பெருசா இருக்குன்னு சொல்ல தெரியாது. ஆனா இதை வந்து டிஃபரன்ஷியேட் பண்ணி இது பெருசா இருக்கு அப்படின்னு சொல்லி அதுக்கு வந்து சொல்ல தெரிஞ்சது. அதே மாதிரி ஓவர் அண்டர் இது வந்து மேல இது கீழே அப்படின்னு சொல்லி அதை வந்து கத்துக்குச்சு. அது மட்டும் இல்லாம இப்போ ஒரு ட்ரே இருக்குன்னு வச்சுக்குவோம். அந்த ட்ரேவை திறந்து பார்த்தா எதுவும் இல்லைன்னா அது சொல்ல தெரியும் நன் ஜீரோ எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லி அதுக்கு வந்து சொல்ல தெரிஞ்சது. அது மட்டும் கிடையாது. இப்ப ரொம்ப நேரம் கூப்பிட்டு வச்சு டார்ச்சர் பண்ணிட்டே இருந்தோன்னு வைங்க, சொல்லு இதை சொல்லு அதை சொல்லுன்னா வான கோ பேக் அப்படின்னு, அதாவது நான் போகணும்னு நினைக்கிறேன் திரும்பி போயிடுறேன் கிளம்பி போயிடுறேன் அப்படின்ற மாதிரி சலிப்பு வந்துடும் அதுக்கு. அதே மாதிரி கேட்டதே திரும்ப திரும்ப கேட்டா வெறியாகி தப்பா பதில் சொல்லிடும் வேணும்னே. அப்படி பதில் சொல்லிட்டு முறைச்சா ஐ எம் சாரி அப்படின்னு சொல்லி ரொம்ப சேட்டை பிடிச்ச கிளியா இருக்கு. அதுக்கப்புறம் வந்து இங்கிலீஷ் கிரீஃபீம்ஸ் அப்படின்னு சொல்லி ஒண்ணு இருக்கு. இந்த எஸ்ஹெச் வந்து எப்படி ப்ரொனவுன்ஸ் இந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ அதெல்லாம் கத்துக்கிச்சு. இந்த மாதிரி இது வந்து கொஞ்சம் காலகட்டத்திலேயே இது வாழ்ந்த காலகட்டத்துல இவ்வளோ விஷயங்களை கொஞ்சம் கொஞ்சமா இந்த கிளி வந்து கத்துக்க ஆரம்பிச்சது. இது வந்து ரொம்ப பெரிய விஷயமாகவும் ஆச்சரியமாகவும் இருந்தது. உலகம் முழுக்க அந்த நேரத்திலேயே ஒரு இந்த 20th செஞ்சுரியோட எண்டு அப்போல்லாம் வந்து இந்த அலெக்ஸ்ன்ற பேரட் வந்து அவ்வளோ ஃபேமஸ் ஆயிருச்சு. இதனால முழுசா ஒரு சென்டென்ஸ் வந்து பேச முடியாது நம்ம பேசுற மாதிரி. ஆனா நம்ம பேசுறது அதுக்கு புரியும். பிளஸ் அது வந்து சில வார்த்தைகளை கோர்த்து வந்து உருவாக்கும். உதாரணத்துக்கு இதுக்கு வந்து பனானா தெரியும், செரி பழம் தெரியும். இப்ப ஆப்பிள் இதுக்கு வந்து தெரியல. அப்ப இதுவே உருவாக்கிச்சு. ஆப்பிளுக்கு வந்து பனானால இருந்து பனா அப்படின்ற அந்த சொல்லையும் செரியில இருந்து ரி அதை ரெண்டையும் எடுத்து பேனரி அப்படின்னு சொல்லி ஆப்பிளை வந்து அதை வந்து ஜிப்ரீஸ் இல்ல இது. ஜிப்ரீஸ்னா என்னென்னமோ வளர்றது. ஆனா இது வளரல. எனி டைம் கேட்டாலும் அது வந்து பேனரி அப்படின்னு சொல்லி அதுவாவே நேம் வச்சு அது வந்து சொல்லும். ஸோ அந்த மாதிரி வந்து பண்ணுது. இந்த மாதிரி இது வந்து ஒரு ரிக்வெஸ்ட் பண்ணும், அதுக்கப்புறம் கோவப்படும், அதுக்கப்புறம் அப்பாலஜைஸ் பண்ணும், அதுக்கப்புறம் ஏதாவது பேசுனா திரும்ப அதுக்கேற்ற மாதிரி பதில் சொல்லுமே ஒழிய அதையே வந்து டாக்கிங் டாம் மாதிரி பேசாது. இவ்வளோ விஷயம் வந்து இந்த கிரே பேரட் அலெக்ஸ் அப்படின்ற அந்த ஒரு இது வந்து பண்ணுச்சு. இதுதான் வந்து ரொம்ப பெரிய ஒரு விஷயமா இருந்தது. இப்ப ஒரு சுவாரஸ்யமான விஷயம் சொல்றேன். கிளிகளுக்கு பொதுவா வந்து இப்ப நம்ம பார்வைக்கு வந்து எவ்வளவு தெரியுமோ அதை விட கிளிகளுக்கு ஜாஸ்தி. இப்ப நம்மளால கிட்டத்தட்ட 1 மில்லியன்ல இருந்து 10 மில்லியன் கலர்ஸ் வரைக்கும் பார்க்க முடியும். அதாவது அதிகபட்சம் 1 கோடி கலர்ஸ் வந்து பார்க்க முடியும். இது வந்து கிளிகள் வந்து 100 மில்லியன்ஸ், அதாவது 10 கோடி கலர்ஸ் வந்து டிஃபரன்சியேட் பண்ண. 10 கோடியில முத கலர் இருக்கா ப்ரோ? இருக்கு. இது வந்து எப்படி பார்க்க முடியுதுன்னா இந்த டெட்ராக்ரோமேட்டிக் விஷன் இது வந்து கிளிகளுக்கு இருக்கு. இப்ப நமக்கு வந்து 3 தான் வந்து முதன்மையான கலர்ஸ், ரெட்டு கிரீனு ப்ளூ. இந்த 3 தான் வந்து சுத்தி 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 இப்ப ரெட்டும் கிரீனும் சேர்ந்தா ஒரு கலர் ஆகும், கிரீனும் ப்ளூவும் சேர்ந்தா ஒரு கலர், ரெட்டும் ப்ளூவும் சேர்ந்தா ஒரு கலர், 3மே சேர்ந்தா ஒரு கலர் அப்படின்னு இந்த கலர்ஸை தான் டிஃபரன்ஷியேட் பண்ண தெரியும். ஆனா கிளிகளுக்கு வந்து அல்ட்ரா வயலட்டும் தெரியும் அப்படின்றனாலதான் இதனால கிட்டத்தட்ட 10 கோடி கலர்ஸ் வரைக்கும் பார்க்க முடியுது. அப்ப கலர்ஃபுல்லான வேர்ல்டு 300 டிகிரி வரைக்கும் இதனால சுத்தியும் பார்க்க முடியும். ஸோ இவ்வளவு விஷயங்கள் வந்து கிளிகளுக்குள்ள இருக்கு. அதுல பர்டிகுலரா இந்த காங்கோ ஆப்பிரிக்கன் கிரே பேரட் அந்த இனத்தை சேர்ந்த அலெக்ஸுக்கு வந்து பயங்கரமான புத்திசாலித்தனம் இருந்தது. இப்பேற்பட்ட இந்த அலெக்ஸ் வந்து 2007 செப்டம்பர் 5 நைட் நேரத்துல இவங்க வந்து கிளம்பி போறாங்க இந்த லேபரட்டரியை விட்டு. ஐரின் வந்து எப்பவும் கிளம்பி போகும்போது யூ பி குட், ஐ லவ் யூ, see you tomorrow அப்படின்னு சொல்லும். அதே வந்து இது சொல்லிச்சு. சரின்னு இவங்க போயிடுறாங்க. அடுத்த நாள் வந்து பார்த்தா இது வந்து இறந்து இருந்தது. ஸோ 2007 செப்டம்பர் 6 அன்னைக்கு அலெக்ஸ் வந்து இறந்து போயிருச்சு அதனுடைய 31 வயசுல. பொதுவா இந்த வகையான கிளிகள் வந்து 40 வருஷத்துக்கு மேல வாழும். ஆனா 31 வருஷத்துல எப்படி இறந்ததுன்னு பார்த்தா அது வந்து அதனுடைய இதயத்துல பாதிப்பு இருந்ததா வந்து அதுக்கப்புறம் வந்து சொல்லப்பட்டது. ஸோ இதய பாதிப்பு காரணமா இது வந்து இறந்து போயிருக்கலாம் அப்படின்னு சொல்லி. ஆனா அது வந்து இதனாலதான் இறந்தது அப்படின்ற கான்கிரீட்டான இது கிடையாது. ஆனா சாகரத்துக்கு முந்தின நாள் கூட யூ பி குட், ஐ லவ் யூ, see you tomorrow அப்படின்னு சொல்லியிருக்கு. ஸோ அந்த மெமரிஸோட இன்னைக்கு வரைக்கும் ஐரின் பெப்பர்பெர்க் வந்து வாழ்ந்து வராங்க. அவங்களுக்கு 77 வயசு ஆச்சு. இப்போ கூட அந்த கிளி மேலே இவங்களுக்கு இருக்கிற பாசம் குறையலை. ஏன்னா
கிட்டத்தட்ட 30 வருஷம் அந்த எக்ஸ்பிரிமெண்ட்ல இருந்திருக்கு. 1977 இருந்து 2007 வரைக்கும். ஸோ முழுக்க முழுக்க ஐரீன் கூட வந்து இருந்த ஒரு பறவை. ஸோ இதுதான் வந்து ரொம்ப இந்த அலெக்ஸோடைய வாழ்க்கை சுவாரஸ்யமும் இதுதான், கடைசி சோகமும் இதுதான். ஓகே, ஒரு கிளி வந்து இவ்வளோ சுவாரஸ்யமும் கொடுக்கும், ஒரு சோகமும் கொடுக்கும் அப்படின்றது நம்ம வந்து சிம்பாஞ்சியில பார்த்துருந்தோம். இது கிளியிலே இருந்திருக்கு. அப்படி ஒரு கிளியை வளர்த்து, ஆனா ஒரு சில கிளி வளர்க்குறவங்களுக்கு தானே தெரியும், கிளின்றதை விட உயிரினங்கள் வளர்க்குறவங்களுக்கே தெரியும்ல அது எவ்வளவு வலிக்கும் அப்படின்றது. ஓகே, உங்களுக்கு ஒரு சில உயிரினங்கள் கிளின்னு இல்லை, பொதுவா ஏதாச்சும் ஒரு உயிரினங்கள்லாம் வளர்ப்பீங்கல்ல, அந்த வளர்க்குறதோட மெமரிஸை வந்து கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்த வீடியோல என்ன பார்க்க போறோம்? அடுத்த வீடியோல கிளிகள் பண்ண இதே மாதிரியான நிஜமான ஓகே, அப்ப நடந்த சம்பவங்கள் கிடையாது, சுவாரஸ்யமான விஷயங்கள் எல்லாமே அடுத்த வீடியோல பார்ப்போம். உங்களுக்கு ஏதாச்சும் கேள்வி இருந்துச்சு, இந்த இன்சிடென்ட்டை பத்தி பேசுங்கன்னா கீழே கமெண்ட்ல சொல்லுங்க.